வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். தற்போதுள்ள தனியார் கல்லூரிகளை தனியார் பல்கலைக்கழகங்களாக மாற்ற அனுமதிக்கும் மசோதாவை சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டதை திரும்பப் பெறுவதாக தமிழக அரசு சனிக்கிழமை அறிவித்தது. ஆளும் திமுகவின் சொந்த கூட்டணி கட்சிகள் உட்பட பல தரப்பினரின் கடுமையான எதிர்ப்பை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டது. உயர்கல்வி அமைச்சர் கோவி செழியன் ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கையில் 2019 தமிழ்நாடு தனியார் பல்கலைக்கழக சட்டத்தில் திருத்தத்தை மாநில அரசு திரும்பப் பெறும் என்பதை உறுதிப்படுத்தினார். மசோதாவை ஆதரித்து நாட்டில் அதிக மாணவர் சேர்க்கை விகிதத்தை கொண்ட தமிழ்நாட்டில் உயர்கல்வி நிறுவனங்களின் எண்ணிக்கையை விரிவுபடுத்துவதே இந்த திருத்தத்தின் நோக்கம் என்று அமைச்சர் விளக்கினார். தனியார் பல்கலைக்கழகங்களை நிறுவுவதற்கான நடைமுறைகளை எளிமைப்படுத்தவும் இந்த திட்டம் முயன்றது. வெளியீட்டின்படி கற்பித்தல் மற்றும் கற்பித்தல் அல்லாத ஊழியர்களின் உரிமைகள் மற்றும் வேலைவாய்ப்பை பாதுகாக்க போதுமான சட்ட பாதுகாப்புகள் சேர்க்கப்பட்டுள்ளன. இருப்பினும் முதல்வர் மு.க. ஸ்டாலினின் ஆலோசனையை தொடர்ந்து மசோதாவை திரும்பப் பெற அரசாங்கம் முடிவு செய்தது. இந்த திருத்தம் பிரபுனீல் பல்கலைக்கழகம் என்ற புதிய வகையை அறிமுகப்படுத்தியது. இது தற்போதுள்ள தனியார் மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளை பல்கலைக்கழகங்களாக மாற்ற அனுமதிக்கும். அவை தேவையான உள்கட்டமைப்பு தேவைகளை பூர்த்தி செய்தால் அரசியலமைப்பின் 30வது பிரிவின் கீழ் மொழியியல் மற்றும் மத சிறுபான்மையினர் தங்கள் சொந்த பல்கலைக்கழகங்களை நிறுவி நிர்வகிக்க உதவும் வகையில் சிறுபான்மை தனியார் பல்கலைக்கழகங்களை உருவாக்கவும் இது முன்மொழிந்தது. 2019ஆம் ஆண்டு அசல் தனியார் பல்கலைக்கழக சட்டத்தின் கீழ் ஒரு தனியார் பல்கலைக்கழகத்தை அமைக்க குறைந்தபட்சம் 100 ஏக்கர் தொடர்ச்சியான நிலம் தேவைப்பட்டது. இந்த தேவையை நகராட்சி மாநகராட்சி எல்லைக்குள் 25 ஏக்கர், நகராட்சி மன்றம் அல்லது பேரூராட்சி பகுதிகளில் 35 ஏக்கர் மற்றும் பிற பிராந்தியங்களில் 50 ஏக்கர் என தளர்த்த இந்த திருத்தம் முயன்றது. சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதா அதை திரும்பப் பெறுவதற்கான முடிவு எடுக்கப்பட்ட போது ஆளுநரின் ஒப்புதலுக்காக காத்திருந்தது. இந்த திட்டம் திமுக கூட்டணி கட்சிகள், எதிர்க்கட்சிகள் மற்றும் பல ஆசிரியர் சங்கங்களிடமிருந்து குறிப்பிடத்தக்க விமர்சனங்களை பெற்றது. இந்த திருத்தம் மாநிலத்தின் இடஒதுக்கீட்டு கொள்கையை குறிப்பாக அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பலவீனப்படுத்தும் என்றும் உயர்கல்வியை மலிவு விலையில் வழங்கும் என்றும் விமர்சகர்கள் வாதிட்டனர். தனியார் பல்கலைக்கழகங்களை உருவாக்குவதற்கான விதிமுறைகளை தளர்த்துவது கல்வியின் வணிகமயமாக்கலுக்கு வழிவகுக்கும் என்றும் மசோதாவை திரும்பப் பெற வேண்டும் என்ற பரவலான கோரிக்கைகளை தூண்டியது என்றும் அவர்கள் வாதிட்டனர். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.